இப்ப விஜய் அவர்கள் தாமதமா வந்தது அலட்சியமா வராதா? இங்க தாமதம் நீங்க சொல்றீங்கல்ல, எக்ஸாக்ட்டா அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு நான் கேட்கிறேன். என்ன ப்ரூஃப் இருக்குன்னா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? சார் இப்ப புஷியானந்த் அவர்கள் சொல்றாரு, 12 மணிக்கு நாங்க வந்துருவோம் அப்படின்றத அவரு அ செய்தியாளர்கள் கிட்ட பதிவு பண்றாரு. ம். அப்படி இருக்கிறப்போ மக்களுக்கு போய் சேரக்கூடிய செய்தின்றது செய்திகள் மூலமாக அது போனது 12 அது மணி. அந்த நியூஸ் நீங்க சொல்லக்கூடிய நியூஸ், அது வைரல் ஆனது. இந்த இன்சிடென்ட்லாம் நடந்து, இந்த இந்த லேட்டா வந்தாங்கன்றத ப்ரூவ் பண்றதுக்காக அந்த விஷயம் வைரல் ஆச்சு. அது எப்படி சார் சொல்வீங்க? இப்ப ஓகேங்களா? புஷியானந்த் அவர்களோ, இல்லங்க, இல்ல விஜய் இல்லங்க. லெட் அவர்கள் மீ பி கிளியர். தாவேகா லெட் மீ பி தரப்புல இருந்து கிளியர். வர்றத தாவேகா தரப்புல இருந்து அபிஷியலா தொண்டர்கள் கவனிக்க தாவேகா மாட்டாங்களா? தரப்புல இருந்து அபிஷியலா கரூர் அதாவது நாமக்கல்ல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் தான் கரூருக்கு வராங்க. அதுக்கான வீடியோ லிங்க் போட்டு கரூருக்கு தலைவர் வராருன்னு அபிஷியலா வந்தது. அதுக்கு முன்னாடி நாள் ட்விட்டர்ல ஒரு அறிக்கை வந்தது. அறிக்கையில யார் யாரெல்லாம் பொறுப்பாளர்கள், இந்த பொறுப்பாளர்கள் அசெம்பிள் ஆக வேண்டிய டைம் தான் அந்த 12 மணின்றது. இல்ல சார், புஷியானந்த் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சு மேடம், பேசுனது, மேடம், மேடம். கரூர் நான் லெட் சம்பவத்துக்கு மீ ஒரு நாமக்கலுக்கு விஷயம், ஒரு வர்றதுக்கு விஷயம். முந்தின நாள் பேசின புசியானந்தன் செய்தியாளர்கள் இங்க கிட்ட பேசுனது. இங்க இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்கிறீங்க. ம். ஆ இப்ப நீங்களும் நீங்க தனிப்படையா கேள்வி கேட்கிறீங்க. கண்டிப்பா. என்ன என் எதிர்க்க இப்ப அதே மாரி 10 பீப்பிள் இருக்காங்க. நாங்க ஒரு வேலையா இருக்கிறோம். நீங்க திடீர்னு மைக்க போட்டு கேள்வி கேட்கிறீங்க. நாங்க என்ன மென்டாலிட்டில இருக்கிறோமோ, ஏதோ ஒரு மென்டாலிட்டில சொல்றோம். ஓகேங்களா? அதுதான் அஃபிஷியல். நாங்க அஃபிஷியலா பிரஸ் கால் ஃபார் பண்ணி, நாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணி, அத நாங்க உங்ககிட்ட சொல்லி அந்த பிரஸ் ரிலீஸ குடுக்குறது வேற. நாங்க போற வழியில நீங்க மைக் நீட்டி கேட்கறதுக்கு சரி, நாங்க அப்ப பேசுறதுக்கு அபிஷியலா பதில் சொல்றது. தாவேகாவோட பேஜ்ல இருந்து வந்ததும் 12 மணி தானே? அதுல என்ன இருக்கு? அதுல விஜயண்ணா 12 மணிக்கு வராருன்னு இருக்கா? சார் 12:00ன்னு தான் நீங்க போட்டிருக்கிறீங்க. அதுல இப்ப நான் விஜயன் என்ன நீங்க கேட்கிறேன்னா இல்ல சார், நீங்க 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 தெளிவா அபிஷியலா நீங்க படிச்சீங்களா? நான் கேட்கிறேன். நான் படிச்சேன். அது எங்க? அன்னைக்கே அதுல கரூர் சம்பவம் அதுல அன்னைக்கே நாங்க அத படிச்சாச்சு. படிச்சீங்களே, ஆமா. அதுல விஜயண்ணா 12 மணிக்கு வராருன்னு இருக்கா? நிர்வாகிங்க 12 மணிக்கு அதாவது அந்த லிஸ்ட் ஆஃப் பீப்பிள் பேர் போட்டு அவங்கலாம் 12 மணிக்கு அசெம்பிள் கரூரில் ஆகணும்னு இருக்கா? பிரச்சாரம் 12 மணிக்கு அப்படின்றது அங்க இருந்தது. காட்டுங்க.